மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விளையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்ற இந்த பாசுரமானது எம்பெருமான் மாயச் செயல்களை உடையவன். வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே. ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமான் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் அகடதிகடனா சாமர்த்தியம் உடையவன், நெருஞ்சியை புல்லாக்கக்கூடியவன். அவன் நினைத்தான் என்று சொன்னால் எம்பெருமானுடைய நோக்கிலேயே எறும்பு, அதாவது நெருஞ்சிக்காடெல்லாம் பிருந்தாவனமாக இருக்கக்கூடிய புல்காடாக மாறியது. அப்பேற்பட்ட மாயங்களை உடையவன். அது மட்டுமல்ல, பஞ்சபாண்டவர்களுக்காக எத்தனை மாயங்கள், பகலை இரவை பகலாக்கி காட்டினான், பகலை இரவாக்கி காட்டக்கூடிய வல்லமை உடையவன். அது மட்டுமல்ல, தூது சென்றாய் குரு பாண்டவர்க்காய் அங்கு ஒரு பொய்ச் சுற்றம் பேசி சென்று சொல்லி மாயச்செயல்கள் அத்தனையும் புரிந்தவனாகினாலே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இந்த பாசுரமானது நேற்றைய பாசுரத்திலே மழை எப்படி பெய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி பெய்துகின்ற பொழுது நாம் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னோமே, இந்த நோன்பு நோற்பதற்கு என்ன தகுதி, நாம் எவ்வளோ பாவங்கள் செய்திருப்போம், இந்த பாவங்கள்லாம் நம்மளை தடுத்து விடுமே என்று சொல்லி பயந்து நிற்க உடனே ஆண்டாள் நாச்சியார் சொல்வார் இந்த பாசுரத்திலே, நீங்கள் நிச்சாலே நீயும் வேண்டா நானும் வேண்டா தன்னிடையே போம் என்று அருளி செய்தபடி நம்முடைய பாவங்கள் எல்லாம் தன்னிலே எப்படி, அதாவது நீரிலே கரையக்கூடிய ஒரு மண்ணுருண்டையானது தானே கரைந்துவிடும், அதே மண்ணுருண்டை தனியாக வைத்து உருட்டினோம் என்றால் கெட்டியாகிவிடும். எம்பெருமானுடைய சம்பந்தம் மட்டும் இருந்தால் நம்முடைய பாவங்களெல்லாம் கழியும். பூர்வ புண்ணியம் என்று சொல்லுவது போலே பூர்வ பாவங்கள் உண்டு. இந்த பாவங்கள் எல்லாம் எம்பெருமானை அண்டை கொண்டால் என்ன ஆகும் என்றால், தாமரை இலையிலே தண்ணீர் படும், ஆனால் துளி கூட நனையாது. தாமரை இலை பட்ட அந்த நீர் போலே எம்பெருமானுடைய திருக்குணங்களை அனுபவிக்கக்கூடிய அவனுடைய அடியார்களாக ஆறிவிட்டோம் என்று சொன்னால் இந்த வினைகளெல்லாம் ஒட்டாது என்பதை தைரியமாக செய்ய வேண்டும். அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்ல, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. ஒவ்வொரு யுகங்களிலும் வடமதுரையை விரும்பி விரும்பி பிறந்தானாம். வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவன். எப்பேற்பட்டது என்று சொன்னால், அடியார்கள் எல்லாரும் அந்த யமுனையில் தீர்த்தமாடுகிற பொழுது கண்ணனும் உள்ளே சென்று விடுவானாம். அவர்களோடு தண்ணீரை வாரி இறைக்க யமுனை தீர்த்தம் இவர்கள் மேலே பட, இவர் இறைப்பது அவர் மேலே பட. அது மட்டுமல்லாமல் வாயிலே கொப்பளித்து அந்த சிறுமியர்கள் மேலெல்லாம் துப்புவாராம். உடனே அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா அவர்களும் மீண்டும் துப்புவார்களாம். அதை மகா பிரசாதமாக ஏற்றுக்கொள்வானாம். அத்தனை அப்பேற்பட்ட தூய பெருநீர். அது மட்டுமல்ல, கம்சனுடைய அடிவாரத்திலே இருந்து கூட வசுதேவர் தன்னுடைய அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய கண்ணனை எழுந்துநிலை பண்ணி போகும்போது வற்றி கொடுத்தது. அப்பேற்பட்ட தூய்மை உடையது. மற்ற நதிகளெல்லாம் பயந்து கொண்டிருந்த பொழுது இந்த நதியானது வற்றி கொடுத்ததாம். ராமாயண காலத்திலே சீதையானவள் துடித்து கொண்டு சென்ற பொழுது ஒரு நதி கூட இங்கு இப்படி நாங்கள் சீதையை அவன் தான் ராவணன் தான் தூக்கிட்டு போனான்னு சொல்லலை. ஏன்னா அவனுக்கு பயம். அப்படி இல்லாமல் கம்சனுடைய அடிவாரத்தில் இருந்து கம்சனுடைய அரண்மனைக்கு கீழே ஓடக்கூடியது. அப்பேற்பட்ட தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை துறைவன் என்று சொல்லியே கண்ணனுக்கு பேரான். எங்கே அவனை காணாம் என்று சொன்னால் எங்கே இருப்பானா, படித்துறையில் இருப்பாரான். படித்துறையில் அங்கே என்ன வேலைன்னா, சிறுவர்கள் சிறுமியர்கள்லாம் விளையாடுவதற்காகவே கண்ணன் பரமபதத்தில் இதெல்லாம் நடக்கலையாம். யமுனை ஆற்றங்கரையில் தான் இது நடந்தது. ஆகினாலே யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கு. ஆயர்குலம் என்று சொன்னால் இடக்கை வழக்கை தெரியாது இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குலத்திலே, அதற்கு முன்னாடியெல்லாம் சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக பிறந்தான். தசரதன் 10 திசைகளை ரதத்தை ஓட்டக்கூடிய அளவுக்கு இருந்தவன். அவருக்கு பிள்ளையாக வந்த பொழுது அவனும் இளைய ராஜாவாக இருந்தார். அதுக்கு பின்னாடி சக்கரவர்த்தி திருமகனாக ஆனார். ஆனால் இந்த அவதாரத்தில் என்னென்னா, அப்பா மாடு மேய்க்கிறார், இவரும் மாடு மேய்க்கிறார். பூர்வேர் கொடுந்தொழிலும் நந்தகோபன் குமரன். இதை சொல்கிறார். அதாவது ஆயர் சிறுமியரே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை. அங்கு தோன்றினாராம். எப்படி தோன்றினார் என்று சொன்னால், மற்றவர்களெல்லாம் அங்கு வரக்கூடிய அந்த துன்பங்களை எல்லாம் போக்குவதற்கு அழைத்தால் தான் வருவானாம். அப்படி இல்லை, நினைத்தாலே அங்கே நிற்பானாம். தோன்றும் மணிவிளக்கை, விளக்கு போன்றவனாம். விளக்கு என்று சொன்னால் அதை மற்றதெல்லாம் காட்டுவதற்கு விளக்கு வேணும்.
விளக்கு இங்கே இருக்குன்னு காட்டுவதற்கு வேண்டியதில்லை. எம்பெருமானை காண்பதற்கு வேறு உபாயம் தேட வேண்டியதில்லை. விளக்கை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குழல் விளக்கம் செய்த தாமோதரனை. இவர் எப்பேற்பட்டவன் என்றால், அதாவது 2 தாய்கள் தேவகி யசோதை, இந்த 2 பேர்த்துக்குமே குடல் விளக்கம் செய்தான். ஒரே நேரத்தில் அங்கே பிறந்தான், இங்கே வளர்ந்தான். யார் தாய் என்று கண்டுபிடிக்காத அளவுக்கு குடல் விளக்கம் செய்த தாமோதரன். அந்த பெற்ற தாய்க்கு பட்டம் கட்டக்கூடிய அளவுக்கு தத்து கொண்டார்களோ தானே பெற்றார்களோ என்று சொல்லி யசோதையானவளை பார்க்கின்ற தேவகிக்கு தான் பிறந்தாலும் கூட பிறந்த அன்றே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தான். அப்படி வந்தவன் தான் அடியார்களுக்கு எளியவன் என்பதை எதை காட்டினான் என்று சொன்னால் சங்கு சக்கரத்தை காட்டலை. அது அவனுடைய உயர்வை காட்டும். அப்போ எது அவனுடைய எளிமையை காட்டுகிறது என்று சொன்னால், யசோதையானவள் இவனுடைய குறும்புகளை செய்து பொறுக்க மாட்டாமல் கயிற்றில் கட்டி போட்டான். அந்த கயிற்றில் கட்டுகிற பொழுது அவன் பேசாமல் இருந்திருந்தால் தழும்பு விழுகாது. வேணுமுன்னே என்ன செய்தான் என்றால், தன்னுடைய வயிற்றையும் உடம்பையும் அசைத்து அதில் தழும்பு ஏற்றி கொண்டானான். எப்படி ஒரு பாகவதன் எம்பெருமானுடைய அடியார்களாக ஆகினோம் என்று சொன்னால் தோளிலே சங்கு சக்கரங்களை பறித்து கொண்டு எம்பெருமானுக்கு அடியார்னு ஆகிறான். எம்பெருமான் என்ன செய்கிறான் என்றால், பக்தர்களுக்கு நான் இட்ட விளக்காக இருக்கேங்கிறத காட்டுவதற்காகவே இடுப்பிலே தாம்பு கயிற்றை ஏற்றிக்கொண்டு தாமோதரன் என்று திருப்பெயரை பெற்றான். அப்போ தாமோதரனை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேணும்? தூயோமாய் வந்து தூமலர் தூவித்துள்ளது. தூய்மையாக வந்தால் போதும். தூய்மை என்பது நீரால் அமையப்படுமானா இல்லை. அகத்தூய்மை புறத்தூய்மை என்று. அகத்தூய்மை என்பது நிஷ்பிரயோஜமாக எம்பெருமானிடத்தில் போகுது. புறத்தூய்மை நீரால் அமையப்படும். அந்த தூய பெருநீர் யமுனை துறைவனை நீ தூயோமாய் வந்து தூமலர் தூவித்துள்ளது. இந்த மலர் என்று சொல்வது அஷ்டவித புஷ்பங்கள் என்று சொல்லி 8 விதமான எம்பெருமானுக்கு நமக்கும் செய்யக்கூடிய அந்த பூஜைகள் இருக்கே, இது மந்திர புஷ்பம், அவனை தொழுவது ஒரு புஷ்பம், அவனுடைய நாமத்தை சொல்லுவது ஒரு புஷ்பம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறார்கள். அதாவது தூய பெருநீர் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கணும். வாய் பாட வேணும், மனத்தில் சிந்திக்கணும். வாயினுடைய பயன் என்ன என்று சொன்னால், அவனை தொழுவதற்காகவே தான் வாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, அதை அனுபவிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் வச்சுட்டு இருந்தனால தான் எம்பெருமானுடைய திருக்குணங்களை அனுபவிக்க முடியாமல் உண்டு கொடுத்துக்கிறோமே தவிர, நாம் அவனிடத்திலே அவனுடைய குணத்தை அனுபவிக்குவதற்காக தான் வாய் கொடுத்தது. பேசவரில் தென்னரங்கன் பேரெல்லாம் பேசுக வாய், கேசவனை காண்க விழி கேட்க. அவனை பார்க்கணும், அவனுடைய திருக்குணங்களை கேட்கணும், அவனுடைய திருக்குணங்களை பேச வேண்டும் அருளி செய்தார். ஆகினாலே இந்த பாசுரத்தினாலே அற்புதமான நம்முடைய பாவங்களெல்லாம் தொலைவதற்கு வழியை கண்டுபிடித்தார்கள். எல்லா மதங்களிலும் பாவத்தை போக்குவதற்கு பல வழிகள் இருக்க, இங்கு சுலபமான வழி அவனுடைய நாமத்தை சொல்லுவதே. எப்படி ஒரு குழந்தை உடம்பு வலிக்குது, நோய்வாய்ப்பட்டதுன்னு சொன்னால் அது வேறு ஒன்றுமே செய்யாது, அம்மான்னு அழுகு. அந்த அம்மா என்ற குரலிலே தன்னுடைய துன்பமெல்லாம் போய்விட்டது போலே அந்த தாய் பக்கத்தில் தொட்ட உடனே அப்படியே ஆனந்தப்படுவது போலே நாம் அவனை அழைக்க அருகிருந்து நமக்கு அருள் செய்வானாகினாலே அப்பேற்பட்ட எம்பெருமானை இந்த பாசுரத்திலே அளிக்கின்றார். மாயன் என்பது ஆச்சாரியன். எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் மாயச் செயலை உடையவன். இரும்பை பொன்னாக்குவாரை போலே, இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறை உருகும் வண்ணம் செய்யக்கூடியவன் ஆச்சாரியன். அப்பேற்பட்ட ஆச்சாரியனிடத்தில் நாம் சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய தாழ்வை எல்லாம் பார்க்காமல் அவனுடைய கருணையினாலே இவர்களை திருத்தி பண்ணிக்கொள்வான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. எம்பெருமான் எப்படி வடமதுரையில் விரும்பி இருந்தானோ அதே மாதிரி ஆச்சாரியர்களும் பல திவ்ய தேசங்களில் அவதாரம் பண்ணினார்கள். அதெல்லாம் மதுரை தான். எது அயோத்தி என்று சொன்னால், சீதை எந்த இடத்துல ராமன் இருக்கும்னா அயோத்தின்னு சொன்ன போலே ஆச்சாரியர்கள் எங்கெங்கே அவதாரம் பண்ணினார்களோ அந்த இடம் எல்லாருமே நமக்கு மதுரை தான். ஏன்னா கண்ணன் இங்கே அவதரித்தானோ அதே மாதிரி இவர்களும் அவதரித்தார்கள். இது தேசங்கள் இல்லை, திவ்ய தேசங்களாக ஆனதாகினாலே மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. இவர்களுக்கு தூய்மையான பெருநீர் எதுன்னு சொன்னால் எம்பெருமானுடைய சம்பந்தத்தில் ஆரம்பித்து நம்முடைய ஆச்சாரியன் வரையிலும் அந்த தீர்த்தம் தான் நமக்கு முக்கியம். இப்போ எங்கள் பெருமாள்கிட்ட போய் பெருமாளை சேவிச்சா பெருமாளுடைய திருவாராதன தீர்த்தம் கிடைக்கும். ஆச்சாரியனிடத்தில் சென்று சேவித்தோம் என்று சொன்னால் அது சீபாத தீர்த்தம் என்று பெயர். அந்த தீர்த்தம் என்ன செய்யும் என்று சொன்னால், இப்போ நம்மளை அறியாமலே உடம்பில் ஏதாவது ஒரு தீட்டு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை போக்குவதற்கு ஒரே வழி ஆச்சாரியனிடத்தில் சென்று சீபாத தீர்த்தம் வாங்கி கொள்வது தான் நமக்கு இன்றதுக்குனாலே. மற்ற தீர்த்தமெல்லாம் தீர்த்தம் திவ்ய தேசங்களில் ஓடக்கூடிய நதிகளை காட்டிலும் ஆச்சாரியனிடத்தில் இருக்கக்கூடிய சீபாத தீர்த்தம் உயர்ந்ததாகினாலே தூய பெருநீர்
அது நீர் அல்ல, பெருமையுடைய நீர், தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை துறைவன் என்று சொன்னாலே எப்படி கண்ணனானவன் ஆற்றங்கரையிலே காத்து கிடந்தவனோ அதே மாதிரி இங்கு ஆள வந்தார் என்று சொல்லக்கூடிய மகா ஞானி இவர் என்ன செய்தார்? இவர் மட்டுமில்லை, ஆச்சாரியன் அத்தனை பேருமே திருவரங்கமே கதியாக கிடந்தார்கள். காவிரி கரையவே தனக்கு தஞ்சமாக கொண்டிருந்தார். ஏனென்று கேட்டால் எம்பெருமானார் உகந்த இடமாக இருந்தது. ஆகினாலே எங்கு சென்றாலும் தாமிரபரணி கரையிலே நம்மாழ்வார், இங்கு அத்தனை ஆழ்வார்களும் மண்டி கிடந்தார்கள். ஆகினாலே தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கு. ஆயர்குலம் என்று சொன்னால் இலக்கை வழக்கை தெரியாது என்பது மட்டுமல்ல, கர்மம், ஞானம், பக்தி, பிரபக்தி ஒன்றும் தெரியாது. அப்போ ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று சொல்லக்கூடியவன் ஆயர்குலம் போன்று இலக்கை வழக்கை தெரியாமல் இருக்கக்கூடிய எளிமையான குலம். அதாவது தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது, அவர்களுக்கு இது சம்பந்தமான ஞானம் இருக்காது. பசுவை எத்தனை பசு என்று கேட்டால் ஒவ்வொரு பசுவாக தொட்டு காட்டி இந்த இது அந்த பசு என்று சொல்லி அற்புதமாக எண்ணி எண்ணி சொல்லி இதற்கு கூலி கேட்பார்களாம். அப்பேற்பட்ட ஆயர் குலத்துக்கெல்லாம் அணிவிளக்காக இருப்பது போலே நம்முடைய பாகவதர்கள் இருக்காங்களே, இவர்களெல்லாம் பசுப்பிராயர்கள். இவர்களையெல்லாம் மேய்க்கக்கூடிய ஆயர் குலத்தினர் தோன்றும் அணிவிளக்கு. நாமெல்லாம் பசுகள். இதிலே அணிவிளக்காக தோன்றியவர்கள் ஆள வந்தார், உய்ய கொண்டார், மணக்கால் நம்பி, இப்பேற்பட்ட மகா ஞானிகள். பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வழக்கமாக இத்தனை பேர்களுமே யார் என்று சொன்னால் அணிவிளக்குகள். எத்தனையோ பேர் பிறந்திருந்தாலும் விளக்காக இருக்கக்கூடியவர்கள் ஆகினாலே. அது மட்டுமல்ல, எம்பெருமானை காட்டின நம்முடைய முதலாழ்வார்கள் இருக்கார்களே, அவர்கள் போன்று நமக்கு ஆச்சாரியர்களும் நமக்கு வழிகாட்டினார்கள். அணிவிளக்கை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. குடல் விளக்கம் செய்வது என்று சொன்னால் நமக்கெல்லாம் குடல் தொடக்கு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா பிரம்மாவிலிருந்து ஆரம்பிக்குது. அதை விளக்கம் செய்வது என்று சொன்னால் விளக்கி இனிமேல் பிறப்பில்லை என்று ஆக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டுன்னா ஆச்சாரியனுக்கு தான் உண்டு. அதாவது குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அதை விளக்கி அவனுக்கு மோட்சத்தை கொடுக்க வல்லவன் ஆச்சாரியன் தான். அவன் தாமோதரன் என்று சொன்னார். இவன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால், இவர் ஒவ்வொரு ஆச்சாரியர்களுமே அடியார்களுக்கு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு கட்டுப்படுத்தினார்கள். அவர் ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவன் சிஷ்யனுக்கு அப்படி இருக்கணுமா என்று சொன்னால், கூரத்தாழ்வான் அந்த மடியை மாற்றி கொண்டு சாமி மேல்கோட்டை செய்ய சொல்லுங்கள்னு சொல்லிட்டார். மறுக்கலை, வெள்ளை வேகத்தை கொண்டு வேகமாக மேல்கோட்டை சென்ற ராமானுஜானார். தான் காவியை கட்டி கொண்டு சென்றாராம். அப்படி அடியார்கள் இட்ட வழக்காக இருக்கக்கூடிய அவன் ஆச்சாரியனாகினாலே, அதாவது தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அப்பேற்பட்ட தாமோதரனாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனை நாம் என்ன செய்யணும்னா, அதாவது அவனுடைய திருக்குணங்களை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விளையும் புகுதிருவான் என்றனவும். அதாவது 8 எழுத்து நாராயண மந்திரம், 4 எழுத்து ராமானுஜா. இந்த ராமானுஜா என்ற 4 எழுத்து மந்திரத்தை சொல்ல நம்முடைய பாவங்களெல்லாம், அதாவது பழிப்பிலா என் ஆரியர்க்காக எம்பெருமானார்க்காக உன்னார் அருக்காக ஒற்று என்று சொல்லி தாழடைந்தோர் தங்களுக்கு தானே வழித்துணையாக இருப்பது பெருமாள். தாழ் அடையாதவர்களுக்கு கூட கருணையினாலே அருள் செய்யக்கூடியவன் ஆச்சாரியனாயினாலே, அப்பேற்பட்ட ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொல்ல போய பிழையும் புகுதருவான் என்றனவும். அவருடைய கர்மாதீனமாக இருக்கக்கூடியது சமாஷ்டயம் என்று சொல்லக்கூடிய திருவிலச்சனையை பெற்று அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை அவனை ஒட்டாமல் செய்யக்கூடியவன் எம்பெருமான். பாவங்கள் செய்ய மாட்டார்கள், செய்தாலும் அதை ஒட்ட விடாமல் செய்யக்கூடியவன் ஆச்சாரியனாகினாலே அதாவது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும். தீயினில் தூசாகும் செப்பு, நெருப்பு பொறி அப்படி எரிஞ்சிட்டு இருக்கிறதுல தூசு போனால் அது எரிக்குமா இல்லையான்னு கேட்க வேண்டியதில்லை. இவனுடைய பாவங்களை எல்லாம் அப்படியே பஸ்பம் பண்ணக்கூடிய ஆற்றல் ஆச்சாரியனுடைய திருநாமத்துக்கு உண்டு. அவனுடைய திருக்குணங்களை பாடினோம் என்று சொன்னால் நமக்கும் அந்த அற்புதமான அந்த பாவங்களெல்லாம் தொலையுமாகினாலே நாம் ஆண்டாள் நாச்சியார் காட்டிய வழியிலே செல்வோமாக. ஆழ்வார் எம்பெருமானார் திருவடியிலே சொல்லணும்.